கீர்த்தி, நான் தான் உங்ககிட்ட நேத்தே அப்பாவோட கண்ணாடியை மாத்தி கொடுக்க சொல்லி பணம் கொடுத்தேன்ல, அப்புறம் ஏன் இன்னும் வாங்கி கொடுக்கல? இல்லங்க, அது வந்து மறந்துட்டேங்க, அதான் வாங்கி கொடுக்கல. மறந்துட்டியா? அம்மா, நீங்களாவது ஒரு தடவை கீர்த்தி கிட்ட ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. இல்லப்பா, நீ கீர்த்திக்கிட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுன்னு சொன்ன. ஆனா அதுக்கு அவ பழைய கண்ணாடி தானே, இதுக்கு கம்மு போட்டு ஒட்டிக்கிட்டா பத்தாதா, எதுக்கு அனாவசியமா செலவிழுத்து விடணும் அப்படின்னு அவ கேட்டா. அவ கேட்டது கூட வாஸ்தவம் தானே தெரு. அதனாலதான் மருந்து சாப்பிடலன்னா நான் என்ன செத்தா போயிட போறேன்னு மருந்து மாத்திரையை கூட வேண்டான்னு சொல்லிட்டேன்ப்பா. இல்லங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஐயோ தெரு அண்ணா, மாப்பிள்ளை அக்கா விடுங்க. அண்ணா, அண்ணா விடுங்க அவள. அண்ணா விடுங்க. என்னண்ணே என்னடா நீ என்ன இப்படி பண்ற? ஏனே தெரு, என்னப்பா இது? சாதாரண ஒரு கண்ணாடிக்கு போய் பொம்பளை பிள்ளை போய் இப்படி அடிக்கிறிய? அதான் 2 பேரும் சேர்ந்து நல்லா போட்டு கொடுத்துட்டீங்களா அவர்கிட்ட, அப்புறம் எதுக்கு இந்த நடிப்பு? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவர் என்ன கை நீட்டி அடிச்சிட்டார்ல, இப்ப உங்க 2 பேருக்கும் குளுகுளுன்னு இருக்கும்ல. என்ன பேசுற பாத்தியா? நிறுத்துடா. இப்ப எதுக்குடா கை நீட்டுற அவ மேல? கட்டின பொண்டாட்டிய கை நீட்டுற அளவுக்கு இப்ப என்னடா நடந்துச்சு? அக்கா, நான் அனாவசியமா யார் மேலே கை நீட்டுறவன் இல்லன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு இப்படி நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இல்லாம இல்ல. மாப்பிள்ள, என்ன நடந்தா என்ன, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. இப்படி கை நீட்டுறது தப்பு மாப்பிள்ள. மாமா, கீர்த்தி ஏதோ வேலை டென்ஷன் அப்படி பண்ணிருப்பா, அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு அவளை அடிக்கிறதெல்லாம் நியாயமே இல்ல மாமா. இப்ப என்ன, அத்தைக்கு மாமாவுக்கு வாங்க வேண்டிய மருந்தும் கண்ணாடியும் வாங்கல, அதானே உங்க கோவம்? அத நாங்க வாங்கிட்டோம் மாமா. இத பாருங்க, அத கொடுக்கறதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டு கையை நீட்டிட்டீங்களே. செல்வி, அந்த மாத்திரையும் கண்ணாடியும் அப்பா அம்மாட்ட கொடுங்க. அத்தை வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க அத்தை. மாமா இந்தாங்க உங்களுக்கு கண்ணாடி. மா, உனக்கு தேவையான மாத்திரை எல்லாமே இருக்கு, கரெக்டா நேரத்துக்கு போடுமா. அப்பா, அதுல கண்ணாடி இருக்கு, போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் மாமா, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தா என்ன, நாங்க வாங்கி கொடுத்தா என்ன? இதுக்கு போய் இதுக்கு தேவையில்லாம கீர்த்தி அடிச்சிங்க. கீர்த்தி, கீர்த்தி நில்லுமா. என்னடா ஆச்சு உனக்கு? நீ பொறுமையா இருக்கிறவன் எதுக்குடா இப்படி அவசரப்பட்ட? பாவண்டாவ அழுதுகிட்டே போறா, போய் பேசுடா. அக்கா, தப்பு பண்ணா இப்படி உடனே தட்டி கேட்டாதான் அடுத்த முறை இப்படி தப்பு பண்ணாம இருப்பா. கண்டுக்காம விட்டோன்னு வச்சுக்கோங்க, இதை விட பெருசா தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவா. திரு, இத பாரு, நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி. நாம நம்ம அப்பா அம்மா மேல பாசமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. என்ன இருந்தாலும் அவ அடுத்த வீட்டு பொண்ணு. உனக்கு இருக்கிற அதே அக்கறையும் பாசமும் அவகிட்ட இருக்கணும்னு நீ எப்படி எதிர்பார்ப்ப? நாம அவகிட்ட எதிர்பார்க்கறது தப்புதான். இத பாரு, இப்படி 1-2 முரண்பாடாதான்ப்பா இருக்கும். அதை நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அதுக்காக இப்படி ஆத்திரப்பட்டு நீ அவன் மேல கை வைக்கிற பாரு, இதெல்லாம் தீர்வாகாது. நாம தாண்டா எடுத்து சொல்லணும். நீ சொன்னா அவ புரிஞ்சுக்கிறவ தாண்டா. மா, நீங்க இருக்கீங்களே, எதுக்குமா இந்த விஷயத்தெல்லாம்? அக்கா, அம்மா எதுவும் சொல்லாத. இப்ப நானா கேட்கலன்னா 2 பேரும் என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்லிருக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே போட்டு புடுங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. விடுத்திரு, அவ என்னமோ பேசிட்டு போட்டோம். இப்ப பாரு, எங்களாலதான் நீ அவளை அடிச்சிட்டன்னு இன்னும் அவ எங்க மேல ஆத்திரத்தை தான் கொட்ட போறா. அதான் வேலு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான்ல. போய் அவளை சமாதானப்படுத்து. போப்பா போ. திரு, இத பாரு, அவ உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தவ. அவளை கை நீட்டுறதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. போடா, அவ அழுதுட்டு இருப்பா, போய் சமாதானப்படுத்துறா, போடா. அண்ணே, போன போங்க மாமா. மாப்பிள்ள, நான் சொல்றேன்ல, போ மாப்பிள்ள. அண்ணா போன. டேய், என்னடா இப்படி யோசிக்கிற? டேய், அவ அம்மா வேற இப்போ வீட்ல இல்ல. அவ தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பா. நீ தானே சமாதானப்படுத்தணும். போ போ.